காரசாரமாக பன்னீர் தோசை பண்ணலாமா? வாங்க. இந்த பன்னீர் தோசை ரொம்பவே காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சின்ன கிளிப்பு கட் ஆயிடுச்சு, நான் சொல்கிறேன், ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவில் வந்து நம்ம சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக வச்சு எடுத்துகிட்டு, நீங்கள் எப்பவும் போல் கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லா பெரிய தோசையை நம்ம சுட்டு எடுத்தால் அதுக்கு மேலே நம்ம இந்த பன்னீரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இந்த மாதிரி ஒன் சைடாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டு பன்னீர் தோசை ரெடி ஆயிருங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.